வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம். மாதம் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய தோழிகள் இந்த சஷ்டி விரதத்தை இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் அமையும். நிறைய தொழில்களுக்கு பலன் கொடுத்த விரதம் இது. முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பான அதே சமயத்தில் இந்த மாதிரி விரத முறைகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பிப்ரவரி மாதத்தினுடைய சஷ்டி விரதம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நமக்கு வந்திருக்கு. இந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலேருந்து தான் நமக்கு தொடங்க ஆரம்பிக்குது. நம்ம காலையிலேருந்து இந்த விரதங்களை இருந்துக்கணும். எக்காரணத்திற்கொண்டும் அசைவ உணவுகள் எடுத்துக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. உங்களுடைய டைம் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே எப்படி விரதம் இருப்பீங்களோ அதே போல் நீங்கள் இருந்துக்கோங்க. ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு உணவையுமே எடுத்துக்காமல் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கணும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணணும். இது நார்மலாக நம்ம பண்ணுறது. இல்லை கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க லிக்விட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். அதாவது ஜூஸ் மாதிரி, பால் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா முழு அரிசி உணவை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம டிஃபன் மாதிரி, அதாவது இட்லி, தோசை இந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம், இல்லை வெறும் பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம் இந்த விரதத்தை நம்ம இருப்போம் இல்லையா. இந்த முறை இந்த மாசி மாத சஷ்டி விரதத்தில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்தோம்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை எண்ணிக்கையில் எழுத முடியுமோ அத்தனை எண்ணிக்கையில் எழுதணும். எழுதுறது பெருசு இல்லை. எழுதும்போது உங்களுடைய சிந்தனை முழுவதுமே கடவுள் மேலே மட்டும்தான் இருக்கணும். உங்களுடைய பிரார்த்தனை ரொம்ப ஆழமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கணும். இந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நீங்கள் எழுதும்போது வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே எழுதக்கூடாது. சமைக்கணுமே, வேலை இருக்கே, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கடவுளுக்காக ஒரு தியானம் மாதிரி நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் முருகருக்காக செலவழித்து முருகரை பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களால் எத்தனை முறை எழுத முடியுதோ அத்தனை முறை எழுதுங்க. நிச்சயமாக இந்த பிரார்த்தனைக்கான பலன் டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். இது என்னுடைய லைஃப்லேயே நடந்திருக்கு. நம்ம எந்த கடவுளை வேண்டி விரதமாக இருக்கிறோமோ, எந்த விஷயத்துக்காக நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த விஷயத்த மனசில் வச்சு, நம்ம எந்த தெய்வத்தை ரொம்ப நம்புகிறோமோ அந்த தெய்வத்தையும் மனசில் வச்சு ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை பற்றி பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேறும். அது நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில். திடீர்னு நான் கோடீஸ்வரியாக ஆயிடணும், திடீர்னு இந்த உலகம் தலைக்கீழ மாறிடணும், இந்த மாதிரி வேண்டுதல்களை நான் சொல்லலை. ஆனால் நியாயமான கோரிக்கை, இப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நியாயமான கோரிக்கை தான் இல்லையா. இந்த மாதிரி உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கைமேல் பலன் கிடைக்கும். நான் சொல்கிறேன், இந்த ஒரு முறை மட்டும் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த விரதத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றது எல்லாமே நீங்கள் எப்போவுமே சஷ்டி விரதத்தில் செய்கிற மாதிரி செய்துக்கோங்க. கோவிலுக்கு போகிறது, வீட்டில் ஷட்கோண கோலம் போடுறது, 6 நெய்தீபங்கள் ஏற்றுறது, இதெல்லாமே உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செய்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த எழுதுகிற விஷயத்தையும் மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.